வணக்கம் நண்பர்களே. கடந்த ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமையும் நடைபெற்று முடிந்த ஐபிஎல் மெகா ஏலம் பற்றிய ஒரு விரிவான தொகுப்பு ஒன்றை தருவதாக சொல்லியிருந்தேன். 10 அணிகளும் தங்களுக்கு இடையில் போராடி கோடிக்கணக்கான காசை கொட்டி தங்களுக்கான வீரர்களை கொண்டு வந்து அணிகளை உருவாக்கி இருக்கின்றன. இந்த ஐபிஎல் மெகா ஏலத்தின் மிக முக்கியமான நோக்கமே தொடர்ந்து வருகின்ற ஆண்டுகளுக்கு, தனியே இந்த பருவகாலத்துக்கு மட்டுமல்ல, இனி வரப்போகின்ற ஆண்டுகளுக்கான தங்களது அணிகளை உருவாக்குவது என்பதுதான் அவர்களது பிரதானமான நோக்கம். இதற்காக கோடிகள் கொட்டப்பட்டன. ஏற்கனவே தங்களுக்கு தேவையான ஒரு சில வீரர்களை தக்க வைத்துக் கொண்டார்கள். ரிட்டைனிங் என்று சொல்லப்படுகின்ற அந்த செயற்பாடு மூலமாக தங்களுக்கு தேவையான வீரர்களை தக்க வைத்துக் கொண்டார்கள். இது தவிர தங்களுடைய அணியை நிரப்ப வேண்டியிருந்தது. ஒவ்வொரு அணியும் குறைந்தபட்சம் 18 வீரர்களிலிருந்து அதிகபட்சம் 25 வீரர்கள் வரை எடுத்துக்கொள்ளலாம். எனவே 250 வீரர்கள் இந்தியாவிலே வந்து இந்த ஐபிஎல் என்று அழைக்கப்படுகின்ற இந்தியன் பிரீமியர் லீக் போட்டிகளில் ஆடுவதற்காக இம்முறை ஏலத்துக்கு வந்திருந்தார். 577 வீரர்கள் ஏலத்திலே கலந்து கொண்டிருந்தார்கள். இதில் இருந்து தேவையான வீரர்கள் எடுக்கப்படுவதற்கு அதிகபட்சமாக 204 வீரர்களுக்கு சந்தர்ப்பம் இருந்தது. காரணம், 46 வீரர்கள் 10 அணிகளாலும் தக்க வைக்கப்பட்டார்கள். 2 அணிகள், கொல்கத்தா நைட் ரைடர்ஸ், ராஜஸ்தான் ராயல்ஸ், 2 அணிகளும் தங்களுடைய 6 வீரர்களை தக்க வைத்துக் கொண்டது. ஏனைய அணிகள் மிக குறைவான வீரர்களை தக்க வைத்தன. பஞ்சாப் 2 வீரர்களை, ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் 3 வீரர்களை என்று மிக குறைவான வீரர்களை தக்க வைத்துக் கொண்டார்கள். அணியை முற்றுமுழுதாக மாற்றுவது அவர்களது நோக்கமாக இருந்தது. ஒரு சில அணிகள் தங்களுக்கான அணி தலைவர்களையே தேடி இருக்கிறார்கள் இந்த ஐபிஎல் மூலமாக. இம்முறை இந்தியன் பிரீமியர் லீகில் ஏற்கனவே உறுதியான அணித்தலைவர்களை கொண்ட ஒரு சில அணிகளை தவிர ஏனைய அணிகள் தங்களுடைய புதிதாக வாங்கிய வீரர்கள் இருந்துதான் தலைவர்களை தெரிவு செய்ய போகிறார்கள் என்பது மிக சுவாரஸ்யமானது. எனவே இந்த காணொலியானது நிச்சயமாக உங்களுக்கு மிக சுவாரஸ்யமானதாக இருக்கும். 10 அணிகளையும் பற்றி மேலோட்டமாக பார்க்க போறோம். ஒவ்வொரு அணிகளும் வாங்கிய நட்சத்திர வீரர்கள் யார், அவர்கள் செலவழித்த தொகை பயனுடையதா, அதுபோல வாங்கப்பட்ட வீரர்களின் சாதனைகள், ஒரு சில வீரர்கள் மிக நீண்ட காலமாக குறிப்பிட்ட அணியிலிருந்து இம்முறை விலகிச் சென்று புதிய அணி ஒன்றை நோக்கி போயிருக்கின்றார்கள். அதுபோல இம்முறை தெரிவு செய்யப்படாமல் தவறவிடப்பட்ட வீரர்கள் யார் யார், இப்படியான விடயங்களை இந்த காணொளி கொண்டிருக்கிறது என்பது உங்களுக்கு நிச்சயம் பயனுடையதாகவும் சுவையுடையதாகவும் விளங்கும் என்பது உறுதி. ஐபிஎல் மெகா ஏலம் நடந்து முடிந்து ஒரு வாரத்துக்கு பிறகு வந்தாலும் இந்த காணொளி மிக பயனுடையதாக இருக்கும். இப்போது மட்டுமல்ல, இனி வரப்போன்ற ஐபிஎல் 2025 பருவகாலத்திலும் கூட. வரும் ஆண்டு மார்ச் மாதம் 14ஆம் தேதி ஐபிஎல் 2025 ஆரம்பித்து அது கிட்டத்தட்ட 2 மாத காலங்கள் நீடிக்க போகிறது. இந்த போட்டிகளில் மோதுகின்ற 10 அணிகளும் இம்முறை 639.15 கோடி இந்திய ரூபாய்களை செலவழித்து 182 வீரர்களை வாங்கிக் கொண்டார்கள். அதாவது மொத்தமாக ஏற்கனவே இருந்த 46 வீரர்கள் தக்க வைக்கப்பட்ட வீரர்கள், அதுபோல இந்த 182 வீரர்களோடு சேர்த்து 228 வீரர்கள் தான். மேலதிகமாக எல்லா அணிகளும் 25 வீரர்களை நிரப்ப வேண்டிய தேவையில்லை என்று உணர்ந்து கொண்டார்கள். தங்களது குழாமை உருவாக்கக்கூடிய, ஒவ்வொரு போட்டிகளிலும் ஆடக்கூடிய 11 வரை கொண்ட சரியான குழாம் ஒன்று உருவாக்கப்பட்டால் தங்களுக்கு போதும் என்று நினைத்துக் கொண்டார்கள். இதிலே 182 வீரர்களில் 62 வீரர்கள் வெளிநாட்டு வீரர்கள், ஏனையோர் இந்திய வீரர்களாக உருவாகி இருக்கின்றார்கள். இதிலே இம்முறை இந்த ஐபிஎல் இடம்பெறும் போதே ஐபிஎல் ஏலத்துக்கு முன்னதாகவே எதிர்வு கூறல் ஒன்று நானும் சொல்லியிருந்தேன். இம்முறை சாதனை முறியடிக்கப்படும். கடந்த முறை நிகழ்த்திய மிச்சல் ஸ்டாக்கின் 24.75 கோடி என்பது நிச்சயமாக முறியடிக்கப்படுவது. அதற்கான காரணமாக இருக்கக்கூடிய 2-3 வீரர்களை பற்றியும் பல பேர் ஊகித்திருந்தார்கள். குறிப்பாக 2 வீரர்கள் பலரது கவனத்தை ஈர்த்திருந்தார்கள். குறிப்பாக தத்தம் அணிகளால் தலைவர்களாக நியமிக்கப்படக்கூடிய 2 வீரர்களாக அறியப்படக்கூடிய 2 பேர், ஒருவர் ரிஷப் பண்ட், இன்னொருவர் ஸ்ரேயாஸ் ஐயர். அந்த 2 பேருமே சொன்னது போலவே மிக பெரும் ஏறத்தொகைகளுக்கு இம்முறை வாங்கப்பட்டார்கள். இந்த 2 பேருக்கும் இடையில் போட்டி இருந்தது வெறும் 25 லட்சம் ரூபாய். வெறும் 25 லட்சம் ரூபாய் என்று சொல்லும்போது எங்களுக்கு அது பெரிய பணம். ஆனால் ஐபிஎல்லில் கொடுக்கப்படுகின்ற பணத்தோடு பார்க்கும்போது அது சின்ன தொகை. 27 கோடி இந்திய ரூபாய்க்கு வாங்கப்பட்டிருந்த ரிஷப் பண்டை குறிவைத்து லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் வாங்கி எடுத்துக்கொண்டது. 26.75 கோடி ரூபாய்க்கு பஞ்சாப் கிங்ஸினால் வாங்கப்பட்டார் ஸ்ரேயாஸ் ஐயர். 2 பேருமே தத்தம் அணிகளுக்கு அநேகமாக தலைவர்களாக இம்முறை ஆடப் போகின்றார்கள். இனி வருகின்ற பருவகாலத்தை தங்களது அணியை கட்டியெழுப்ப இந்த 2 நட்சத்திர வீரர்களையும் இந்த அணிகள் பயன்படுத்திக் கொள்ளும். இந்த 2 வீரர்களுக்கும் குறிவைத்தது டெல்லி கேபிட்டல்ஸ். டெல்லி தான் ரிஷப் பண்டை வைத்திருந்தது. ஆனால் அவர்கள் இப்போது ரிட்டென்ஷன் செய்யாமல், அவரை தக்க வைக்காமல் வெளியே விட்டதோ அப்போதே அவரை இழந்து விட்டோம் என்று அவர்களது உரிமையாளர் ஜிண்டால் குறிப்பிடுகின்றார். இதிலே ஒரு முக்கியமான காரணம் இருக்கிறது. பல பேருக்கு தெரியாத விடயம், பணத்தை கொடுத்தவரை தக்க வைத்திருக்கலாமே என்று. ரிஷப் பண்ட் அந்த பணத்துக்கு மசியவில்லை, இல்லாவிட்டால் பணத்துக்கு உடன்படவில்லை. தன்னை ஏலத்திலே எடுக்குமாறு அவர் கூறி தான் ஏலத்திலே இம்முறை நிற்க விரும்புவதாக சொல்லியிருந்தார். ஒருவேளை சாதனையை அவர் குறியாக வைத்திருக்கலாம். எனவே அவரை வாங்க முடியாத அளவுக்கு தங்களால் அந்த பணத்தை செலவழிக்க முடியாது என்று தெரிந்துவிடும் தங்கள் கையை விரித்து விட்டதாக இந்த டெல்லி கேபிட்டல்ஸின் இணை உரிமையாளர்கள் ஒருவர் குறிப்பிடுகின்றனர். 22, 23 கோடி வரை தாங்கள் முயற்சி செய்து பார்க்கலாம் என்று முடிவெடுத்ததாகவும், அதுவெளியிலே தங்களிடம் ரைட் டு மேட்ச் கார்டு இருந்தாலும் அதை பயன்படுத்த முடியாமல் போனது பற்றி அவர் கவலை தெரிவிக்கின்றார். விடாமல் அதுக்கு முன்னதாக ஸ்ரேயாஸ் ஐயர் 26.75 கோடிக்கு பஞ்சாப் கிங்ஸினால் வாங்கப்பட்ட போதும் அவரோடு போட்டி போட்டது டெல்லி கேபிட்டல்ஸ் தான். இந்த 2 பேரும் தவற விடப்பட்டார்கள். எனவே தத்தம் அணிகளால் வாங்கப்பட்ட இந்த 2 பேர் தவிர கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் தாங்கள் வைத்திருந்து
பின்னர் 6 வீரர்களை மட்டுமே அதிகபட்சமாக ரிட்டென்ஷன் தக்க வைத்துக் கொள்ளலாம் என்ற அடிப்படையில் வெளியே விட வேண்டி வந்த வெங்கடேஷ் ஐயருக்கு 23 கோடி ரூபாய் கொடுத்து எடுத்தது. இதுபோல ஐபிஎல் சரித்திரத்திலே அதிக விலைக்கு ஏலம் கேட்கப்பட்ட சுழல் பந்து வீச்சாளர் என்ற பெருமையை யுஸ்வேந்திர சஹால் பெற்றுக் கொண்டார். முன்பு ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு ஆடிய செஹால் இம்முறை பஞ்சாப் கிங்ஸினால் 18 கோடி இந்திய ரூபாய்களுக்கு வாங்கப்பட்டார். அதுக்கு முதல் பஞ்சாபினால் அதிக தொகைக்கு வாங்கப்பட்டவர் என்ற சாதனை முதலில் முறியடித்தவராக ஹர்ஷ்தீப் சிங் மாறியிருந்தார். அவருக்கும் 18 கோடி ரூபாய். இம்முறை ஏலம் கேட்கப்பட்டவர்களில் அதிகமான தொகைக்கு ஏலம் கேட்கப்பட்ட 5 பேரில் 3 பேரை வாங்கி எடுத்துக்கொண்டது பஞ்சாப் கிங்ஸ். பஞ்சாப் கிங்ஸ் 2 பேரை மட்டுமே தக்க வைத்து ஏனையோர் அத்தனை பேரையும் வெளியேற்றியது தங்களது அணியை முற்றுமுழுதாக புதுப்பிக்க. இதனால் வாங்கி குவித்தது தங்களிடம் இருந்த பெரிய பெரிய பணத்தொகையில் பெரிய பெரிய நட்சத்திர வீரர்கள். 18 கோடிக்கு ஹர்ஷ்தீப் சிங், 18 கோடிக்கு செஹால், அதுபோல 26.75 கோடிக்கு வாங்கி எடுத்தது அவர்களது அணித்தலைவராக இம்முறை பயன்படுத்தக்கூடிய ஸ்ரேயாஸ் ஐயர். எனவே இம்முறை ஐபிஎல்லில் ஒவ்வொரு அணிகளும் வாங்கிய வீரர்கள் அதுபோல செலவழிக்கப்பட்ட தொகை போன்ற விடயங்கள் இங்கே பார்த்தோம். சென்னை சூப்பர் கிங்ஸ் 20 வீரர்களை இம்முறை வாங்கி எடுத்தது இந்த ஏலத்திலே. 45 வீரர்களுக்கு அது போட்டி போட்டிருந்தது. 13 தடவைகள் இந்த ஏலத்திலே தோற்று போனது. 54.95 கோடியை அவர்கள் செலவழித்து 7 வீரர்களை அடிப்படை தொகைக்கு வாங்கியிருந்தார்கள். இதே போல டெல்லி கேபிட்டல்ஸை பொறுத்தவரையில் 19 வீரர்களை வாங்கியிருந்தது. 40 வீரர்களுக்கு போட்டி போட்டிருந்தது. செலவழித்த தொகை 72.8 கோடி. குஜராத் டைட்டன்ஸ் 20 வீரர்களுக்கு இம்முறை விலை பேசி வாங்கியிருந்தது. 33 வீரர்களுக்காக போட்டி போட்டிருந்தது. 68.85 கோடி அவர்கள் செலவழித்த தொகை. கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் 25 வீரர்களுக்கு போட்டியிட்டது. உண்மையில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸின் இம்முறை ஏல முயற்சியானது மிகச் சிறப்பான முறையில் அவர்கள் குறிவைத்த வீரர்களை எடுப்பதற்காக அமைந்தது. மிக குறைவான அளவுக்கான முயற்சிகளை மேற்கொண்டது அதுதான். 25 வீரர்களுக்கு முயற்சிகளை மேற்கொண்டு 15 வீரர்களை வாங்கி எடுத்தது. இதிலே 50.95 கோடியை செலவழித்தது. லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் 39 வீரர்களுக்கு போட்டியிட்டு 19 வீரர்களை வாங்கி எடுத்தது. 68.9 கோடி. மும்பை இந்தியன்ஸ் 42 வீரர்களுக்கு போட்டியிட்டிருந்தது. இதிலே 18 வீரர்களை தன்வசப்படுத்தியது 44.8 கோடிக்கு. கையிலே பெருமளவு பணத்தொகை இருந்ததாலோ என்னவோ பஞ்சாப் கிங்ஸ் 47 வீரர்களுக்கு போட்டி போட்டது ஏலத்திலே. அதிலே அவர்கள் வாங்கி எடுத்துக்கொண்டது பாதி அளவு, கிட்டத்தட்ட பாதி அளவான 23 வீரர்கள். செலவழித்த தொகை 110.15. ஏனைய எல்லா அணிகளையும் விட அதிகமான தொகையை செலவழித்தது பஞ்சாப் தான். ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு 40 வீரர்களுக்காக போட்டியிட்டு இது 19 வீரர்களை தன்வசப்படுத்தி இருந்தது. 82.25 கோடி. ராஜஸ்தான் ராயல்ஸ் இம்முறை 29 வீரர்களை குறிவைத்து அதிலே 14 வீரர்களை வாங்கி எடுத்தது. மிக சிக்கனமாகத்தான் செலவு செய்தது ராஜஸ்தான். 40.7 கோடியை தான் செலவழித்தது. சன்ரைசர்ஸும் மிக கவனமாக செலவழிக்க வேண்டியிருந்தது. காரணம் அவர்கள் தக்க வைத்துக் கொண்ட வீரர்களும் அதிகம். இதனால் அவர்கள் 44.8 கோடியை செலவழித்து இதிலே 34 வீரர்களுக்கு போட்டியிட்டு 15 வீரர்களை வாங்கி எடுத்தது. இந்த ஏலத்தை பொறுத்தவரையில் இவ்வாறு ஏல விடயங்கள் இங்கே இருக்க அதிகமான நாடுகள், எந்த நாடுகளிலிருந்து அதிகமான வீரர்கள் இம்முறை ஏலத்திலே ஆடப்போகின்றார்கள். குறிப்பாக தக்க வைக்கப்பட்ட வீரர்கள் ஒரு பக்கம் இருக்க, இம்முறை ஏலத்திலே எடுக்கப்பட்ட 62 வெளிநாட்டு வீரர்கள் என்று வரும்போது ஒவ்வொரு நாடுகளும் இம்முறை பங்கு பெற்ற அனுப்ப போகின்ற வீரர்களை பார்க்க. இந்தியாவிலிருந்து 120 வீரர்கள் இம்முறை ஏலத்திலே வாங்கப்பட்டார்கள். இந்த 120 வீரர்களுக்கு செலவழிக்கப்பட்ட தொகை மிக அதிகம். 383.4 முன்னெப்போதும் இல்லாத மாதிரி இம்முறை இந்த இம்பாக்ட் பிளேயர்ஸ் வந்த காரணத்தால் கடந்த முறையும் இம்முறையை நாங்கள் அதிகமாக பார்த்தால் இம்பாக்ட் பிளேயர்ஸ் கவனிக்கப்பட்டார்கள். அதுவும் இம்முறை இந்த மெகா ஏலத்திலே தொடர்ந்து வருகின்ற வருடக்கணக்காக இவர்கள் பயன்படுத்தப்பட போகின்றார்கள் என்ற அடிப்படையில் அதிக தொகை இந்திய வீரர்களுக்கு செலவழிக்கப்பட்டது. 383.4 கோடி ரூபாய் இந்திய வீரர்களுக்காக இம்முறை செலவு செய்யப்பட்டது ஏலத்திலே. தென்னாப்பிரிக்க வீரர்கள் 14 பேர், அவர்களுக்கு 47.5 கோடி செலவழிக்கப்பட்டது. ஆஸ்திரேலிய வீரர்கள் 13 பேர், அவர்களுக்கு 66.7 கோடி செலவழிக்கப்பட்டது. இங்கிலாந்து வீரர்கள் 12 பேர் தான். ஆனால் அவர்களுக்கு செலவழித்த தொகை இந்திய வீரர்களுக்கு பிறகு அதிகமான தொகை அவர்களுக்கு தான் செலவழிக்கப்பட்டது. 70.25 கோடி. நியூசிலாந்து வீரர்கள் 7 பேர், அவர்களுக்கு செலவழிக்கப்பட்ட தொகை 29.05 கோடி. ஆப்கானிஸ்தான் வீரர்கள் 6 பேர், அவர்களுக்கு 21.95 கோடி. இலங்கை வீரர்கள் 6 பேர், அவர்களுக்கு 13.95 கோடி. மேற்கிந்திய தீவுகளின் வீரர்கள் 4 பேர், 6.35 கோடி. வேறு எந்த நாட்டு வீரர்களும் உள்வாங்கப்படவில்லை. இதேவேளை 10 கோடிக்கு மேலே விலை பேசப்பட்ட வீரர்களில் 12 வீரர்கள் இந்திய வீரர்கள், தலா 3 வீரர்கள் ஆஸ்திரேலியாவிலிருந்தும் இங்கிலாந்திலிருந்து வந்திருக்கிறார்கள். ஆப்கானிஸ்தான், நியூசிலாந்து மற்றும் தென்னாப்பிரிக்கா ஆகிய நாடுகளிலிருந்து ஒவ்வொரு வீரர்கள். இலங்கை, மேற்கிந்திய தீவுகளின் வீரர்களுக்கு இம்முறை 10 கோடிக்கு மேலே செலவழிக்கப்படவில்லை. வழமையாக பெருமளவு செலவழிக்கப்பட்டு எடுக்கப்படுகின்ற மேற்கிந்திய தீவுகளின் வீரர்கள் இம்முறை பெரிய அளவில் செலவழிக்கப்படவில்லை. வழமையாகவே பெருந்தொகை ஏலத்திலே எடுக்கப்படுகின்ற மேற்கிந்திய தீவுகளின் வீரர்கள் இம்முறை பெரிய அளவில் ஏலத்திலே பெற்றுக் கொள்ளப்படவில்லை என்பது கவனிக்கக்கூடிய விடயமாக இருந்தாலும் ஒரு விடயத்தை கவனித்துக் கொள்ளுங்கள். இதிலே ரசல், சுனில் நரேன் போன்றவர்கள் ஏற்கனவே கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் போன்ற அணிகளால் தக்க வைக்கப்பட்டார்கள். எனவே இப்பொழுது ஒவ்வொரு அணிகளும் எவ்வாறு இந்த ஏலத்துக்கு பிறகு இருக்கின்றன என்று பார்த்துவிட்டு நாங்கள் ஏனைய சில முக்கியமான விடயங்கள், அதுபோல கவனிக்கப்படக்கூடிய சாதனைகள் மற்றும் இம்முறை கவனிக்கப்படாமல் விடப்பட்ட வீரர்கள் ஆகியோரை பார்க்கலாம். முதலில் நாங்கள் மும்பை இந்தியன்ஸ் இருந்து ஆரம்பித்தால் அவர்கள் 25 வீரர்களை தன்வசப்படுத்த வேண்டிய அணி 23 வீரர்களை வாங்கி எடுத்தது. இதில் 8 வெளிநாட்டு வீரர்களும் இருக்கிறார்கள்.
இவர்களை பொறுத்தவரையில் அவர்களது அணித்தலைவர் இம்முறை உறுதி. நிச்சயமாக ஹார்திக் பாண்டியா தான் தலைமை தாங்க போறார் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது. அவர்கள் ஏற்கனவே ரோஹித் சர்மா, திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், பும்ரா, ஹர்திக் பாண்டியா ஆகியோர் தக்க வைத்துக் கொண்டார். எனவே இம்முறை அவர்களது அறிவிக்கப்பட்ட இந்த அணியை பொறுத்தவரையில் சூரியகுமார் யாதவ், ரோஹித் சர்மா, திலக் வர்மா, பெவான் ஜோன் ஜேக்கப்ஸ், ஒரு புது வீரர், பெரிய அளவில் அறியப்படாத ஒருவரை தங்களுடைய ஸ்கவுட்டிங் நடவடிக்கை மூலமாக எடுத்துக்கொண்டது மும்பை இந்தியன்ஸ். அதுபோல விக்கெட் காப்படராக ராபின் மின்ஸ், ராயன் ரிக்கில்டன், கிருஷ்ணா ஸ்ரீஜித், சகோதரி வீரர்களாக ஹார்திக் பாண்டியா, நாமந்திர், வில் ஜாக்ஸ், ராஜ் அங்கத் பவா மற்றும் விக்னேஷ் புத்தூர் ஆகியோர், சுழல் பந்து வீச்சாளர்களாக அல்லா கசன்பார், கரண் சர்மா, மிச்சல் சாண்டர் மற்றும் வேக பந்து வீச்சாளர்களாக ஜஸ்பிரீத் பும்ரா, தீபக் சஹார், ட்ரென் போல்ட், அஸ்வானி குமார், ரீஸ் டோப்ளே, சத்ய நாராயண ராஜு, அர்ஜுன் டெண்டுல்கர், லிசார்ட் வில்லியம்ஸ் ஆகியோரை கொண்டிருக்கிறது மும்பை இந்தியன். அவரது அணித்தலைவரை பொறுத்தவரையில் ஏற்கனவே தக்க வைக்கப்பட்ட ஒருவர் தான் வரப்போகிறார். சென்னை சூப்பர் கிங்ஸ் இம்முறை மிக கவனமாக 7 வெளிநாட்டு வீரர்களோடு 25 வீரர்களையும் அப்படியே நிரப்பியிருந்தது. சென்னையை பொறுத்தவரையில் இம்முறை ஆச்சரியப்படக்கூடிய விதமாக ஏற்கனவே அவர்கள் தோனியை அன்கேப் பிளேயராக நீண்ட காலம் ஆடாதன் காரணமாக அவர் இதுவரைக்கும் ஆடாத ஒரு வீரராக அவரை 4 கோடி ரூபாய்க்கு வாங்கி எடுத்துக்கொண்டது அவர்களது மிக முக்கியமான ஒரு முயற்சியாக இருந்தது. ஏற்கனவே அவர்கள் ரவீந்திர ஜடேஜா அவரை தக்க வைத்திருந்தார்கள். அதுபோல ருத்துராஜ் கெய்க்வாட் அணி தலைவராக தக்க வைக்கப்பட்டிருந்தார். இது மட்டுமல்லாமல் அவர்கள் தக்க வைத்துக் கொண்ட இன்னொருவர் இலங்கையை சேர்ந்த வேகப்பந்து வீச்சாளர் மதீஷ பத்ரன். எனவே இவர்களை மையமாக வைத்துக் கொண்டு ஏனி அணி ஒன்றை கட்டி எழுப்ப வேண்டிய முயற்சி இருந்தது. இம்முறை அதன்படி வாங்கிய வீரர்களில் துடுப்பாடு வீரர்களாக ருத்துராஜ் கெய்க்வாட், ராகுல் திரிபாதி, ஷைக் ரஷீத், தீபக் ஹூடா, அன்ரே சித்தார்த் ஆகியோரும் பெரிய அளவில் பலமில்லாத போல தெரிந்தாலும் விக்கெட் காப்படராக வருகின்ற திவான் கான்வே, தோனி, வன்ஷ் பேடி ஆகியோரோடு சகோதரி வீரர்களாக ரவீந்திர ஜடேஜா, சிவன் டூபே, சிவன் டூபேயும் தக்க வைக்கப்பட்டார். அஸ்வின், சாம் கரான், ரச்சின் ரவீந்திர, விஜய் சங்கர், அன்சுட் கம்போஜ், ஜேமி ஓவர்டன், ராமகிருஷ்ணா கோல்ஷண்டி இவர்கள் மூலமாக தான் தங்களுடைய துடுப்பாட வரிசையை பலப்படுத்த போகிறார்கள். சுழல் பந்து வீச்சாளர்கள் ஏற்கனவே சகோதரி வீரர்களாக பல பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டிருப்பதால் நூர் அகமது, ஸ்ரேயாஸ் கோபால் மட்டுமே. வேக பந்து வீச்சாளர்கள் மதீஷ பத்ரன, கலீல் அகமது, கமலேஷ் நாகர்கோட்டி, முகேஷ் சௌத்ரி, குர்ஜர் பின் சிங், அதுபோல நேதன் எலிஸ் என்று சொல்லி ஒரு அணி. இந்த அணியை பொறுத்தவரையில் அவர்கள் எவ்வாறான அணி ஒன்றை உருவாக்க போகின்றார்கள், இதில் இம்பாக்ட் வீரரோடு சேர்த்து எப்படியான அணி ஒன்று இருக்க போகிறது என்று பார்த்தால் சென்னை சூப்பர் கிங்ஸ் இம்முறை பெரிய அளவில் பலமான அணியாக தெரியவில்லை. அதை வெளியில் ஆச்சரியம் தரக்கூடிய அணியாக இருப்பது என்பது உண்மை. மறுபக்கம் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் இம்முறை 8 வெளிநாட்டு வீரர்களை எடுத்திருந்தது. ஆனால் 25 வீரர்களில் 22 வீரர்களை தான் வாங்கி எடுத்தது. இதில் ஏற்கனவே அவர்கள் தக்க வைத்துக் கொண்டது விராட் கோலி, ரஜத் பட்டிலார் மற்றும் அவர்களோடு சேர்த்து யாஷ் தயால் ஆகிய 3 பேரை தான் தக்க வைத்தது. எனவே பெரிய அணி ஒன்றை வாங்கி எடுக்க வேண்டியிருந்தது. அதற்கு அவர்கள் வாங்கிய வீரர்களில் துடுப்பாடு வீரர்களாக டிம் டேவிட், மனோஜ் பாண்டாகே, தேவ்தத் படிக்கல், ஸ்வஸ்திக் சிக்கார் ஆகியோரோடு விக்கெட் காப்படராக ஃபில் சோல்ட்டும் ஜிதேஷ் சர்மாவும், சகோதரி வீரர்களாக லியாம் லிவிங்ஸ்டன், குருணால் பாண்டியா, ஸ்வப்னில் சிங், ரொமாரியோ ஷெப்பர்ட், ஜேக்கப் பெத்தல், மோஹித் ராத்தி, சுழல் பந்து வீச்சாளர்களாக சுயா சர்மா, அபிநந்தன் சிங், வேக பந்து வீச்சாளர்களாக ஜோஷ் ஹேசல்வுட், புவனேஸ்வர் குமார், யாஷ் தயால், ராசிக் சலாம், நுவான், துஷாரா லுங்கி இங்கிடி ஆகியோரை வாங்கி எடுத்திருக்கிறது. இம்முறை ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் தலைவராக புதிய ஒருவரை தேட வேண்டியிருக்கு. கடந்த முறை தலைமை தாங்கிய ஃபேஃப் டு பிளஸி இம்முறை இல்லை. எனவே விராட் கோலிக்கு மீண்டும் தலைமை பதவி வழங்கப்படும் என்று பரவலாக பேச்சு இருக்கிறது. அவர் நீண்ட காலத்துக்கு பிறகு மீண்டும் அணி தலைமை பொறுப்பை எடுத்துக்கொள்வார். விராட் கோலி இல்லாவிட்டால் வேறு யாருக்கு தலைமை பதவி இங்கே வழங்கப்படும் என்று தேடி பார்த்தால் அதிலே அனுபவம் வாய்ந்த இந்திய வீரர்களாக குருணால் பாண்டியா, புவனேஸ்வர் குமார் ஆகிய 2 பேரில் ஒருவருக்கு பதவி வழங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இது மட்டுமில்லாமல் இளம் இங்கிலாந்து வீரர்களான லியாம் லிவிங்ஸ்டன், ஃபில் சால்ட் ஆகியோரும் அண்மை காலமாக தலைமை பதவியில் வழங்கி அழகு பார்க்கப்பட்டவர்கள். சர்வதேச ரீதியில் அவர்களுக்கான வாய்ப்பு இங்கே இருக்கிறது. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அவர்கள் தங்களுடைய 11 கொண்ட அணியை இந்த ஏலத்தின் நடுவே உறுதிப்படுத்திக் கொண்டார். காரணம் அவர்கள் தக்க வைத்துக் கொண்ட வீரர்களின் பலம் அத்தகையது. எனவே அவர்கள் 20 வீரர்களை மட்டுமே எடுத்தார்கள். 7 வெளிநாட்டு வீரர்கள். ஏற்கனவே அவர்கள் தக்க வைத்துக் கொண்ட வீரர்களில் டிராவிஸ் ஹெட் இருந்தார், கிளாஸுக்கு தான் அதிகமான தொகை வழங்கப்பட்டது. அதுபோல பேட் கமின்ஸ் கடந்த பருவகாலத்தில் தலைமை தாங்கிய பேட் கமின்ஸ் இருந்தார். இது மட்டுமல்லாமல் நிதிஷ்குமார் ரெட்டியும் தக்க வைக்கப்பட்டது. எனவே இவர்களை சுற்றி அணி ஒன்றை உருவாக்குவது அவ்வளவு பெரிய சிரமமானது ஒன்றல்ல. துடுப்பாட்ட வீரர்களாக ஹெட்டோடு சேர்த்து அபினவ் மனோகர், அனிகேத் வர்மா, சச்சின் பேபி, விக்கெட் காப்படராக கிளாசனோடு இஷான் கிஷான் மற்றும் அதர்வா டைடே, சகோதரி வீரர்களாக அபிஷேக் சர்மா அவரும் தக்க வைக்கப்பட்டவர். அவரோடு சேர்த்து நிதிஷ்குமார் ரெட்டி, கமிந்து மெண்டிஸ், சுழல் பந்து வீச்சாளர்களாக அடம் ஜம்பா, ராகுல் சஹார், ஜீஷான் அன்சாரி, வேக பந்து வீச்சாளர்களாக ஏற்கனவே தக்க வைக்கப்பட்ட அணியின் தலைவர் பேட் கமின்ஸோடு முகமது ஷமி, ஹர்ஷால் பட்டேல், சிமர்ஜித் சிங், ஜெய்தேவ் உனத்கட், பிரைடன் காஸ் மற்றும் இலங்கையின் இஷான் மாலிங் ஆகியோர் இருக்கின்றார்கள். இம்முறை ஏலத்திலே எடுக்கப்பட்டு சரியான முறையில் பொருத்தப்பட்ட ஒரு அணியாக, பலம் வாய்ந்த அணியாக சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் தெரிவது மிக முக்கியமான ஒன்று. எனவே கடந்த முறை விடுபட்டு போன தங்களுடைய அந்த டைட்டில் இல்லாவிட்டால் வெற்றி கனவை இம்முறை இந்த அணியை கொண்டு மீண்டும் உருவாக்க வேண்டும் என்று சொல்லி மிகுந்த குறியாக கவனமாக இருக்கிறார்கள். தங்களது அணியை பார்த்து பார்த்து பொறுத்து இருக்கிறார்கள் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் என்பது உறுதி.
இந்த அணியை பொறுத்தவரையில் வெளிநாட்டு வீரர்களும் தாராளமாக இருக்க, உள்நாட்டு வீரர்களையும் ஒன்றாக நிரப்பி மிகச்சிறப்பான அணி ஒன்றை, சமபலம் பொருந்திய அணி ஒன்று இருக்கிறது என்பது உறுதி. கடந்த முறை வெற்றி பெற்று நடப்பு சாம்பியனாக இருக்கின்ற கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி தலைவரையே விட்டுவிட்டார். 2024 சாம்பியன் அணியை வழிநடத்திய ஸ்ரேயாஸ் ஐயர் இம்முறை இல்லை. அவரை வாங்க முயற்சி எடுத்திருந்தார்கள். ஆனால் பார்க்க போனால் உண்மையில் அதுக்கு அதிகமான சிரத்தை எடுத்துக்கொண்டதாக இங்கே தெரியவில்லை. வெங்கடேஷ் ஐயருக்கு 23.75 கோடியை அள்ளி வீசி இருந்தார். தக்க வைக்கப்பட்ட வீரர்களை பார்க்கும்போது எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. சில விடைகளில் ரிஷாப் பண்ட் எவ்வாறு டெல்லி கேபிட்டல்ஸிடம் சொல்லி தன்னை ஏலத்துக்கு அனுப்புங்கள் என்று சொல்லி கேட்டாரோ அதே போல ஸ்ரேயாஸ் ஐயரும் கேட்டிருக்கலாம் என்று எண்ண தோன்றுகிறது. ரிங்கு சிங் கடந்த முறை தக்க வைக்கப்பட்டவர்கள் ஒருவர். அதுபோல ஆண்ட்ரே ரசல், சுனில் நரேன் மற்றும் வருண் சக்கரவர்த்தி, ஹர்ஷித் ராணா, இந்த 5 பேரோடு அவர்களால் தக்க வைக்கப்பட்ட இன்னும் ஒருவராக ஸ்ரேயாஸ் ஐயரை ஏலத்திலே அனுப்பிவிட்டு, அதுவும் வெற்றி பெற்றுக் கொடுத்த தலைவரை அனுப்பிவிட்டு அவர்கள் தக்க வைத்துக் கொண்டவர்களை பொறுத்தவரையில் ரிங்கு சிங், ராமன்தீப் சிங் மற்றும் ஆண்ட்ரே ரசல், சுனில் நரேன், வருண் சக்கரவர்த்தி, ஹர்ஷித் ராணா ஆகியோரை தக்க வைத்துக் கொண்டார். இதனால் அவர்களுக்கு பெருந்தொகை சேமிக்கப்பட்டது, அது உண்மை. ஆனால் வெற்றி பெற்ற அணித்தலைவரை விட்டுவிட்டோம் என்ற கவலை அவர்களுக்கு இருந்திருக்கும். இதனால் தலைவராகவும் வரக்கூடிய ஒருவரை அணியிலேயே தேர்ந்தெடுக்க வேண்டிய ஏலத்துக்கு அவர்கள் வர வேண்டி இருந்தது. அவர்கள் தேர்ந்தெடுத்த வீரர்களை பாருங்கள். இதிலிருந்து யாரை தலைவராக கொண்டு வரலாம் என்ற கேள்வி உங்கள் மத்தியில் வரும். நீங்கள் பொருத்தமான ஒரு தலைவரை இதிலே தெரிவு செய்ய வேண்டிய கேள்வி இங்கே இருக்கு. எங்களுக்கு கொல்கத்தாவுக்கு இருக்க வேண்டிய அந்த கடமையை நாங்கள் இப்போதைக்கு எடுத்துக்கொள்வோம். ரிங்கு சிங், ரோமான் பவல், அங்கிரிஷ் ரகுவன்ஷி, மனிஷ் பாண்டே, லுப்னித் சிசோடியா, அஜிங்கே ரஹானே ஆகியோர் துடுப்பாட்ட வீரர்கள். அதுக்கு பிறகு சகோதரி வீரர்களாக வெங்கடேஷ் ஐயர், ஆண்ட்ரே ரசல், சுனில் நரேன், ராமன்தீப் சிங், அனுகுல் ராய், மொயின் அலி சகோதரி வீரராகவும் தன்னுடைய பணியை மிகச் சிறப்பான முறையில் இங்கே செய்யக்கூடிய ஒருவர், இடதுகை துடுப்பாட்ட வீரராகும். விக்கெட் காப்பாளர்களாக குவிண்டன் டிகாக் மற்றும் ராமனுல்லா குர்பாஸ், சுழல் பதவிச்சாரர்களாக வருண் சக்கரவர்த்தி, மயங்க் மார்க்கண்டே, வேக பதவிச்சாரர்கள் ஹர்ஷித் ராணா, வைபவ் அரோரா, ஆண்ட்ரிச் நோக்கியே, ஸ்பென்சர் ஜோன்சன் மற்றும் உம்ரான் மலிக் ஆகியோர் இங்கே இருக்க போகிறார்கள். எனவே யார் இங்கே தலைவர்களாக வரப்போகிறார்கள் என்பது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான விடயம். இதுவரை நீங்களால் ஊகிக்க முடியாத விடயமாக இருக்கிறது. அதுபோல் அவர்கள் ஏலத்திலே இம்முறை இப்போது ஏனைய அணிகளால் கைவிடப்பட்ட வீரர்களாக அவர்களது காலம் முடிந்து விட்டது என்று கருதப்படக்கூடிய 2 பேராக இருக்கின்ற துடுப்பாட்ட வீரர்கள் மனிஷ் பாண்டேயும் ரஹானியும் அவர்கள் எடுத்தது ஒரு வேளைகளில் தலைமைத்துவமாக இங்கே வரக்கூடிய வாய்ப்பாக இருக்குமோ என்ற எண்ணத்தை பரவேற்கு ஏற்படுத்தினாலும் என்னை பொறுத்தவரையில் வெங்கடேஷ் ஐயர் அவர்களது தலைவராக வருவார் என்று எனக்கு எண்ண தோன்றுகிறது. ஏற்கனவே குவிண்டன் டிகாக் இப்பொழுது சர்வதேச ரீதியில் ஓய்வு பெற்ற ஒருவராக இருக்கின்றார். ரசல் பெரிய அளவில் தலைமைத்துவ அனுபவம் கொண்டவர் கிடையாது. சுனில் நரேன் தன்னுடைய மிக நீண்ட கால பிரான்சைஸ் வாழ்க்கை 2020 வீரராக ஆடும்போது அவர் தலைமைத்துவத்தில் பெரிய அளவில் அக்கறை காட்டியது கிடையாது. ஆனால் வெங்கடேஷ் ஐயர் தலைமைத்துவத்தில் அண்மை காலமாக கொல்கத்தா நைட் ரைடர்ஸின் மிக முக்கியமான ஒரு அங்கமாக இருப்பதால் அவருக்கு தலைமைத்துவம் வழங்கப்படலாம். ரிங்கு சிங்கை பொறுத்தவரையில் அவருக்கு ஒப்பீட்டளவில் வெங்கடேஷ் ஐயரோடு பார்க்கும்போது அனுபவ குறைவு. எனவே வெங்கடேஷ் ஐயருக்கு இம்முறை தலைமைத்துவத்தை வழங்கி அவருக்கு கீழே அடுத்த கட்ட இளைய வீரர்களை வளர்ப்பதற்கு கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் தன்னுடைய முயற்சிகளை மேற்கொள்ளும் என்று கருதலாம். இதற்கு தென்னாப்பிரிக்க வீரரான குவிண்டன் டிகாக்கும் தன்னுடைய அனுபவத்தில் உதவக்கூடும் என்பதுதான் இந்த அணி. இந்த அணி கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியை பார்க்கும்போது உறுதியான ஒரு அணியாக தெரிகிறது. தலைமைத்துவமும் சரியான முறையில் இணைந்தால்தான் இந்த அணி வெற்றியை நோக்கி சிந்திக்க முடியும். பஞ்சாப் கிங்ஸ் இம்முறை 2 வீரர்களை மட்டும் தக்க வைத்து இனி அத்தனை வீரர்களையும் புதிதாக எடுத்து ஒரு அணி. எனவே முற்றுமுழுதாக தங்களுடைய அணியை மாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் அவர்கள் இம்முறை இல்லத்துக்கு போனார்கள். ஷஷாங்க் சிங்கும் தக்க வைக்கப்பட்ட வீரர்களில் குறிப்பாக பிரப்சிம்ரன் சிங்கும் தான் தக்க வைக்கப்பட்டவர்கள். எனவே 2 பஞ்சாப் வீரர்களை மட்டும் தக்க வைத்துவிட்டு முற்றுமுழுதாக புதிய அணியை எடுத்தார்கள். ஸ்ரேயாஸ் ஐயருக்கு அதுதான் பணத்தை அள்ளி வீசினார்கள். ஸ்ரேயாஸ் ஐயருக்கு மட்டுமல்ல, ஏனைய வீரர்கள் எல்லோருக்குமே. இதில் ஆர்டிஎம் ரைட் டு மேட்ச் கார்டு மூலமாக ஹர்ஷ்தீப் சிங்கை அவர்கள் எடுத்தாலும் 18 கோடியை கொடுக்க வேண்டியிருந்தது கொடுமை. அது கூட அவர்களது வியூகமாக இருக்கலாம். துடுப்பாட்ட வீரர்களை பொறுத்தவரையில் ஸ்ரேயாஸ் ஐயர், ஷஷாங்க் சிங், நிஹால் வதேரா, ஹர்னூர் சிங் பன்னு, பிரியான்ச் ஆர்யா மற்றும் பைல்வ்லா அவினாஷ் என்று சொல்லி ஒரு வீரர்கள் ஒப்பீட்டு அளவில் பல பேர் பெரிய அளவில் தெரியப்படாத வீரர்களாகவும் இருக்கின்றனர். இது அவர்களது பலமாக கூட மாறலாம். விக்கெட் காப்பாளர்களாக ஜாஷ் இங்கிலீஷ், விஷ்ணு வினோத், பிரப்சிம்ரன் சிங். சகோதர வீரர்களாக கிளென் மேக்ஸ்வெல், மார்க்கஸ் டாய்னிஸ், மார்க்கோ யான்சன், ஹார்ப்ரீத் ப்ரோர், அஸ்மத்துல்லா அமர்சாய், அருண் ஹாடி, முஷீர் கான் மற்றும் சுயான்ஷ் ஷெட்ஜே ஆகியோர் அடங்கியிருக்கிறார்கள். சுழல் பந்துவீச்சாளர்கள் செஹால் மற்றும் பிரவீன் டூபே. வேக பந்துவீச்சாளர்கள் அஸ்தீப் சிங், லோக்கி ஃபெர்குசன், யாஷ் தக்கூர், விஜயகுமார் வைஷாக், குல்தீப் சென் மற்றும் சேவிய பாட்லர். இந்த அணியை பற்றி எங்களுக்கு சர்ப்ரைஸ்கள், அதாவது ஆச்சரியங்கள் அடங்கிய ஒரு அணியாக இருக்கும் என்பதை நாங்கள் ஊகிக்கக்கூடியது. மத்திய வரிசை துடுப்பாட்டம் மிக பலம் பொருந்தியதாக நிரப்பியிருக்கிறார்கள். ஸ்டாய்னிஸ், ஸ்ரேயாஸ் ஐயர், கிளென் மேக்ஸ்வெல், போதாக்குறைக்கு பிரப்சிம்ரன் சிங், ஜாஷ் இங்கிலீஷ் இவர்களில் யாராவது ஒரு ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக செல்லலாம். அதுபோல கடந்த வருடத்தில் ஆச்சரியம் தந்த ஷஷாங்க் சிங்கோடு சகோதர வீரர்களாக இறங்கக்கூடிய மார்க்கோ யான்சன், ஹர்ப்ரீத் ப்ரோர் ஆகியோரும் இருக்கின்றார்கள். எனவே இந்த அணி ஒரு வியூகத்தோடு உருவாக்கப்பட்ட அணி என்பது உறுதி.
ஆனால் பஞ்சாப் அணியை பொறுத்தவரையில் கடந்த காலங்களில் அவர்களை துரத்திய துரதிர்ஷ்டம் இம்முறையும் இருக்குமா என்பதுதான். அவர்கள் எவ்வளவு செலவழித்தாலும் வருகின்ற நட்சத்திர வீரர்கள் பஞ்சாபுக்கு வரும்போது பூனைக்குட்டிகள் போல மாறிவிடுகிறார்கள் என்பதுதான் மிக கொடுமையான விடயம். லக்னோ சூப்பர் ஜாயன்ட்ஸ் இவர்கள் அறிமுகமாகி இந்த 2 பருவகாலத்தில் தங்களை கவனிக்க வைத்த ஒரு அணி. ஆனால் கடந்த முறை அணி தலைவர் ராகுலுக்கும் உரிமையாளருக்கும் இடையில் இடம்பெற்ற அந்த மோதலை அடுத்து ராகுலை விடுவிக்க வேண்டிய நிர்பந்தம் அவர்களுக்கு ஏற்பட்டது. பார்த்தால் இப்பொழுது பாருங்கள், இவர்களிடமிருந்து விலகிய ராகுல் இப்பொழுது போய் சேர்ந்திருக்கிறார் டெல்லிக்கு. டெல்லியிலிருந்து தன்னை விடுவித்துக் கொண்ட ரிஷப் பண்ட் 27 கோடி ரூபாய்க்கு வந்து சேர்ந்திருக்கிறார் லக்னோ சூப்பர் ஜாயன்ட்ஸ். அவர்தான் தலைவர் என்பது உறுதி. ஐபிஎல் சரித்திரம் படைத்த ஒரு வீரரை தலைவராக்காமல், அதுவும் இப்போது அவர் இருக்கின்ற நட்சத்திர ஃபார்மில் அவரை ஆக்காமல் வேறு யாரை கொண்டு வருவது. ஆனால் அவரது அணி தெரிவு செய்யப்படுகின்ற வீரர்கள், ஈழத்திலே வந்திருக்கின்ற வீரர்கள் எல்லாம் வைத்து பார்க்கும்போது மிக பலம் பொருந்திய அதிரடி துடுப்பாட்டம் கொண்ட ஒரு அணியாக இருக்கிறது. குறிப்பாக இந்த லக்னோ சூப்பர் ஜாயன்ட்ஸை பொறுத்தவரையில் ஏற்கனவே அவர்கள் ஆயுஷ் படோனி, நிக்கலஸ் பூரான் மற்றும் ரவி பிஷ்னோய், மயங்க் யாதவ், மஷின் கான் ஆகியோரை தக்க வைத்துக் கொண்டது. 5 வீரர்களை தக்க வைத்தது. இவர்கள் 5 பேருமே வெவ்வேறு வகிபாகங்களை கொண்டவர்கள். ஆனால் இம்முறை அவர்கள் களமிறக்கி இருக்கின்ற அதிரடி துடுப்பாட்ட வரிசையை பொறுத்தவரையில் மற்ற அணிகளுக்கெல்லாம் சவால் விடக்கூடியது. கடந்த பருவகாலங்களில் சன்ரைசர்ஸுக்கு தலைமை தாங்கிய எய்டன் மார்க்ரம், மிச்சேல் மார்ஷ், ரிஷப் பண்ட், நிக்கலஸ் பூரான், படோனி, டேவிட் மில்லர் என்று சொல்லி அதிரடி துடுப்பாட்ட அணி சகோதரி வீரர்களை நிரப்பி வைத்திருக்கிறது. துடுப்பாட்ட வரிசையை பாருங்கள். மார்க்ரம், டேவிட் மில்லர், படோனி, ஹிம்மத் சிங், மேத்யூ பிரிஸ்க். விக்கெட் காப்பாளர்கள் ரிஷப் பண்ட், நிக்கலஸ் பூரான், ஆரியன் ஜுயா. சகோதரி வீரர்களில் அப்துல் சமத், மிச்சேல் மார்ஷ், ஷபாஸ் அகமது, ஜுஸ்பீர் சௌதாரி, ராஜ்வர்தன் ஹங்ரேக்கர் மற்றும் அஸ்வின் குல்கர்னி. சுழல் பந்து வீச்சாளர் ரவி பிஷ்னோய், சித்தார்த் மற்றும் திக்வேஷ் சிங். சுழல் பந்து வீச்சு பிஷ்னோயை தவிர கொஞ்சம் பலவீனமாக இருக்கிறது. ஆனால் அதற்கு சகோதரி வீரர்களாக கொண்டு வரப்பட்ட அப்துல் சமத் போன்றோர் உதவக்கூடும். வேக பந்து வீச்சாளர்களை பொறுத்தவரையில் மயங்க் யாதவ், மொய்ஷின் கான் 2 பேரும் தக்க வைக்கப்பட்டவர்கள். இவர்களோடு ஆகாஷ் தீப், அவேஷ் கான், ஆகாஷ் சிங் ஆகிய உள்நாட்டு வீரர்களோடு வெளிநாட்டு வீரர்களில் ஒரே ஒருவர் தான் வருகின்றார், ஷமர் ஜோஸ். அவர்களோடு பிரின்ஸ் யாதவ் இருக்கின்றார். இந்த அணியை பொறுத்தவரையில் மிக பலம் பொருந்திய ஒரு துடுப்பாடு வரிசையாகவும் அதோடு ஒப்பிட முடியாத அளவுக்கு கொஞ்சம் பலவீனமான சுழல் பந்துவீச்சு வரிசையும் இருப்பது தெரியும். எனவே இந்த அணி தன்னை ஒரு சில போட்டிகளுக்கு பிறகுதான் உருவாக்கிக் கொள்ளும், இல்லாவிட்டால் சரியான முறையில் ஒப்பேற்றுக் கொள்ளும் என்று கருத இடம் உண்டு. டெல்லி கேபிட்டல்ஸ் 7 வெளிநாட்டு வீரர்களோடு 25 வீரர்களில் 23 வீரர்களை தக்க வைத்தது. ஆனால் லக்னோ சூப்பர் ஜாயன்ட்ஸ் தன்னுடைய வியூகத்தில் ஒரு தவறு விட்டது போல நான் உணர்கிறேன். 6 வெளிநாட்டு வீரர்களை தான் கொண்டு வந்திருக்கிறார்கள். 25 வீரர்களில் 24 வீரர்களை வாங்கி எடுத்துக் கொண்டார்கள். இன்னும் ஒரு வீரரை இந்த தொடர் இடம்பெறும் போது இடைநடுவே அவர்கள் மாற்றீடு செய்து கொள்ளலாம், ஒரு வெளிநாட்டு வீரராக எடுக்கலாம். டெல்லி கேபிட்டல்ஸ் அதுவும் ஒரு பெரிய மாற்றங்களுக்கு இம்முறை போன ஒரு அணியாக இருக்கிறது. பாட தொடக்கம் அணி தலைவர் வரை முழுவதுமாக குழாமை மாற்றி இருக்கிறது. ஆனால் இம்முறை அவர்களுக்கு ஒரு தலைமைத்துவ சிக்கல் இருக்கிறது. அவர்கள் ஏலத்தொகை கொடுத்து 14 கோடிக்கு எடுத்த KL ராகுலா, இல்லாவிட்டால் அவர்கள் தக்க வைத்திருக்கின்ற அவர்களது அனுபவம் வாய்ந்த வீரரான அக்சார் பட்டேலியா தலைவராக்க போகிறார். இது பற்றி குழப்பம் இருப்பது பற்றி அணியின் உரிமையாளர்களை பேசுகின்றனர். எனவே அந்த குழப்பத்தை அவர்கள் தீர்த்து கொண்டுதான் தங்களது அணியை எவ்வாறு கட்டமைக்க வேண்டும் என்று முடிவெடுக்கும். ராகுலை பொறுத்தவரையில் அமைதியான, அதேவேளை அண்மை காலமாக ஃபார்மில் இருக்கின்ற IPL கடந்த 5 பருவகாலத்திலே மிகச்சிறப்பாக ஓட்டங்களை குவித்த ஒரு வீரர். அக்சார் பட்டேல் அண்மை காலத்தில் மிகச்சிறப்பான 2020 ஃபார்மிலே இருக்கின்ற ஒருவர். ரவீந்திர ஜடேஜாவையை வெளித்தள்ளி இந்திய தேசிய அணிக்குள் தன்னை நிலைநிறுத்திய ஒருவர். எனவே எடுத்திருக்கின்ற 7 வெளிநாட்டு வீரர்கள், அதுபோல 25 வீரர்களில் 23 வீரர்களை நிரப்பியிருக்கின்ற டெல்லி கேபிட்டல்ஸுக்கு யார் தலைமை தாங்க போகிறார் என்ற குழப்பத்தை முதலில் தீர்க்க வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறது. டெல்லி இம்முறை ஏலத்துக்கு செல்ல முதலே கிறிஸ்டன் ஸ்டப்ஸ், அக்சார் பட்டேல், அதுபோல குல்தீப் யாதவ் ஆகிய 3 பேரை தக்க வைத்துக் கொண்டது. இந்த 3 பேரை தவிர ஏனையோரை தெரிந்தெடுத்து தங்களது அணியை கட்டமைக்க வேண்டும் என்ற தேவை அவர்களுக்கு இருந்தது. இதனால் கங்குலி இப்பொழுது இந்த பிரான்சைஸின் பணிப்பாளராக இருக்க அவரது நிர்வகிப்பின் கீழே ஒரு சரியான குழாம் ஒன்றை தெரிவு செய்ய வேண்டிய தேவை வந்தது. ஜேக் ஃப்ரீசர் மேகர் அவரை ரைட் டு மேட்ச் கார்டு மூலமாக 9 கோடிக்கு எடுத்துக்கொண்டார்கள், போட்டி போட்டு எடுத்திருந்தார்கள். ஹரி புரூக், கிறிஸ்டன் ஸ்டப்ஸ், ஃபெஃப் டு பிளஸி, கருண் நாயர் என்று அனுபவம் வாய்ந்த வெளிநாட்டு வீரர்கள் அதிகமாகவும் கருண் நாயர் என்ற இந்தியாவின் அனுபவம் வாய்ந்த வீரரையும் சேர்த்து ஒரு துடுப்பாட்ட வரிசை. கடந்த பருவகாலங்களில் ராயல் சேலஞ்சர்ஸுக்கு தலைமை தாங்கிய ஃபெஃப் டு பிளஸியை வாங்கி எடுத்தார்கள். டாப் ஆர்டரில் ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக அனுபவத்தை வழங்கக்கூடும். விக்கெட் காப்பாளர்களாக ராகுல், அபிஷேக் போரல் மற்றும் டொனவன் ஃபெரேரா. சகோதரி வீரர்களாக அக்சார் பட்டேல், அசுதோஷ் சர்மா, சமீர் ரிஸ்வி, தர்ஷன் நல்கண்டே, விப்ராஜ் நிகாம், அஜய் மண்டல், மன்மந்த் குமார், திரிபுரான விஜய், மாதவ் திவாரி ஆகியோர் இருக்கிறார்கள். சுழல் பந்து வீச்சாளர்களாக ஒரே ஒருவர் தான் பிரதான சுழல் பந்து வீச்சாளர் குல்தீப் யாதவ். அது தவிர பகுதி நேர பந்து வீச்சாளர் ஏற்கனவே அக்சார் பட்டேல், அசுதோஷ் சர்மா ஆகியோர் வந்துவிட்டார்கள். வேக பந்து வீச்சாளர்கள் மிச்சேல் ஸ்டாக், முகேஷ் குமார், நடராஜன், மோஹித் சர்மா, துஷ்மந்த் சமீர் என்று ஒரு வெரைட்டி வேறுபட்ட பாணியில் பந்து வீசக்கூடிய பல பேரை கொண்டு நல்ல ஒரு அணி. கடந்த காலங்களில் இருந்த டெல்லி அணியை விட இம்முறை தெரிவுக்கு நிறைய பேர் இருக்கின்ற ஒரு அணி. ஆனால் கடந்த காலங்களிலும் பலமான அணி அவர்கள் தெரிவு செய்துவிட்டு படுமோசமாக தடுமாறி இருந்தார்கள்.
எனவே முதல் தடவையாக பிளே ஆஃபுக்குள் செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு அணியை சரியான முறையில் தெரிவு செய்து தாங்கள் ஆட விளைகிறோம் என்று டெல்லி கேபிட்டல்ஸ் உரிமையாளர் சொல்வது உண்மையாக இருந்தால் முதலில் அணித்தலைவரை சிக்கல் இல்லாமல் அவர்கள் தெரிந்தெடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் சொல்கின்ற விடயம். அடுத்து தங்களது அணித்தலைவரை ஏற்கனவே உறுதிப்படுத்திக் கொண்ட அணிகளில் ஒன்றான ராஜஸ்தான் ராயல்ஸ். இம்முறை அவர்களும் 6 வெளிநாட்டு வீரர்களை மட்டுமே எடுத்திருக்கிறார்கள். பணத்தை பார்த்து பார்த்து செலவழித்ததுக்கு வேறு காரணங்கள் இருக்கும் என்று எண்ண தோன்றுகின்றது. ஒரு வேளைகளில் இந்த பருவகாலம் ஆரம்பித்த பிறகு தங்களுக்கு தேவையான வீரர்களை பிரதியீட்டு வீரர்களாக எடுத்துக்கொள்ளக்கூடிய எண்ணம் கூட ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு இருக்கலாம். ஆனால் சில முக்கியமான வீரர்களை அவர்கள் இழந்திருக்கின்றார்கள். இம்முறை 25 வீரர்களில் 20 வீரர்களை எடுத்துக்கொண்ட ராஜஸ்தான் ராயல்ஸ் வெளிநாட்டு வீரர்களில் குறிப்பாக ஜோஃப்ரா ஆர்ச்சர், வானிது ஹசரங்க, மஹீஷ் தீக்ஷன் ஆகிய வீரர்களை தேர்ந்தெடுத்தது. தனக்கு தேவையான தன்னுடைய 4 வெளிநாட்டு வீரர்கள் 4 ஆடக்கூடிய வீரர்களாக இவர்கள் தெரிகின்றார்கள். இதுபோல வெளிநாட்டு வீரர்களை பொறுத்தவரையில் இளம் வீரர்களான ஃபசாலக் ஃபரூகி, குவேனா மஃபாக்கா ஆகியோரையும் எடுத்துக்கொண்டார்கள். இதெல்லாம் தங்களது பட்ஜெட் தொகைக்குள்ளே அவர்கள் பார்த்து எடுத்தது மிக முக்கியமானதாக இருந்தது. சஞ்சு சாம்சன் தான் தொடர்ந்து அவர்களது அணித்தலைவராக இருக்க போகிறார் என்ற அடிப்படையில் அவர்கள் தக்க வைத்துக் கொண்ட வீரர்களை நாங்கள் பார்த்தால் 6 வீரர்களை தக்க வைத்திருந்தார்கள். சஞ்சு சாம்சன், துருவ் ஜுரேல், யசஸ்வி ஜெய்ஸ்வால், ஷிம்ரான் ஹெட்மாயா, ரியான் பராக் மற்றும் இவர்களோடு சந்தீப் சர்மா, இந்த 6 வீரர்களும் தங்களது 11 வரையில் நிச்சயமாக இருக்க போகின்றார்கள் என்று அவர்களுக்கு உறுதியாக தெரிந்த காரணத்தால் வெளிநாட்டு வீரர்களில் ஒருவராக இருந்த ஷிம்ரான் ஹெட்மாயரோடு ஏனைய நான் ஏற்கனவே சொன்ன வெளிநாட்டு வீரர்களை கொண்டு வந்தார்கள். இவர்களும் நிச்சயமாக அணிகளிலே தொடர்ச்சியாக இடம்பெறக்கூடியவர்கள். எனவே இந்த அணி ஒரு உறுதியான வியூகம் வகுத்த அணியாக இருந்தாலும் பெரிய அளவில் பலம் பொருந்திய அணியாக இருக்குமா இல்லையா என்பது அவர்கள் ஆடும் போதே தெரியும். கடந்த பருவகாலத்திலும் இவர்களது அணியில் நிறைய நட்சத்திர வீரர்கள் இருந்தார்கள். ஆனால் பெரிய அளவு தாக்கம் செலுத்திய அணியாக ராஜஸ்தான் ராயல்ஸ் கடைசி கட்டத்தில் இருக்கவில்லை. இம்முறை தெரிவு செய்யப்பட்ட இந்த அணியை பொறுத்தவரையில் துடுப்பாடு வீரர்களாக ஜெய்ஸ்வால், ஹெட்மயர், இவர்களோடு சுபன் டூபே மற்றும் வைபவ் சூரியவன்சி. இந்த வைபவ் சூரியவன்சி வரும் 13 வயது நிரம்பிய ஒருவர். இம்முறை IPL மிக குறைந்த வயதிலே ஏலத்திலே வாங்கப்பட்ட ஒருவராக சரித்திர சாதனை படுத்துகிறார். IPL சரித்திரத்திலேயே 13 வயது நிரம்பிய ஒருவரை இதுவரை எடுத்தது கிடையாது. இவர் பீகாரை சேர்ந்த ஒருவர். 58 பந்துகளில் அண்மையில் ஆஸ்திரேலியா 19 வயதுக்குட்பட்ட அணிக்கு எதிராக 4 நாள் போட்டியில் சதமடித்து கலக்கி இருந்த ஒருவர். இந்தியாவின் 19 வயதுக்குட்பட்ட அணியில் இடம் பிடித்துக் கொண்டு வரும் 13 வயது நிரம்பிய ஒருவர். இவருக்கு 1.1 கோடி இம்முறை கொடுக்கப்பட்டது. இனி வரும் காலத்தில் இப்படியான நட்சத்திர வீரர்களை தேர்ந்தெடுப்பார்கள். அதிக வயதான வீரராக 43 வயதை அண்மிக்கின்ற தோனிக்கு 4 கோடி, வயது குறைந்த வீரராக, ஆனால் தோனி ரிட்டைன் செய்யப்பட்டவர், வயது குறைந்த வீரராக ஏலத்தில் எடுக்கப்பட்ட வைபவ் சூரியவன்சிக்கு வரும் 13 வயது. IPL ஆரம்பித்த போது இவர் பிறந்தே இருக்கவில்லை. எனவே IPL சின்ன வயதிலிருந்து பார்த்து ரசித்த ஒரு சிறுவனாக, ஒரு போல் பாயாக கருதப்படக்கூடிய ஒருவரை இப்பொழுது ராஜஸ்தான் ராயல்ஸ் சில வேளைகளில் இம்முறை அறிமுகப்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக கருதப்படுகிறது. காரணம், அவர்களது துடுப்பாட்ட வரிசையில் அப்படி பொருந்தி போகக்கூடிய ஒருவர், இம்பாக்ட் பிளேயராக உள்ளே வரக்கூடிய ஒருவர். விக்கெட் காப்பாளர்களாக அணித்தலைவராக இருக்கக்கூடிய சஞ்சு சாம்சன், துருவ் ஜுரேல் மற்றும் குணால் சிங் ரத்தோர். சகோதரி வீரர்களாக ரியான் பராக், நிதிஷ் ராணா மற்றும் யுத்வீர் சிங். சுழல் பந்து வீச்சாளர்கள் இலங்கையின் 2 சுழல் பந்து வீச்சாளர்கள் நிச்சயமாக அணியிலே தொடர்ந்து இடம் பிடிக்கக்கூடிய 2 பேர், வானிது ஹசரங்க, மஹீஷ் தீக்ஷன, இவர்களோடு குமார் கார்த்திகேயன். வேகப்பந்து வீச்சாளர்கள் ஜோஃப்ரா ஆர்ச்சர், சந்தீப் சர்மா, துஷார் தேஷ்பாண்டே, ஆகாஷ் மத்வால், ஃபசலக் ஃபரூகி, குவேனா மஃபாக்கா மற்றும் அசோக் சர்மா. இந்த அணி ஒரு கட்டமைப்பு கொண்ட அணியாகத்தான் தெரிகிறது. குஜராத் டைட்டன்ஸ் முதல் பருவகாலத்திலேயே அசத்திய ஒரு அணி. ஆனால் அவர்கள் 2வது பருவகாலத்திலேயே அவர்களது அணித்தலைவராக கிண்ணத்தை வென்று கொடுத்த ஹர்திக் பாண்டியாவை விற்றுவிட்டார்கள் பெரிய பணத்தொகைக்கு. எனவே இம்முறை இந்த அணிக்கு யார் தலைமை தாங்க போகிறார் என்ற கேள்வி ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்க, கடந்த பருவகாலத்தில் தலைமை தாங்கிய வீரரை இம்முறை அவர்கள் தங்களுடைய அணியிலே சேர்த்துக் கொள்ளவில்லை. எனவே நிச்சயமாக அவர்கள் புதிய அணி தலைவர் ஒருவரை கொண்டு வரப்போகின்றார்கள் என்பது உறுதி. அதுக்கும் சேர்த்துத்தான் இந்த ஒரு ஏலத்திலே அவர்கள் தங்களுடைய வீரர்களை பார்த்து விலை பேசி வாங்க. எனினும் ஹர்திக் பாண்டியா போன பிறகு கடந்த பருவகாலத்துக்கு மட்டும் தலைவராக கொண்டு வரப்பட்டவராகத்தான் சுப்மன் கில் தெரிகிறார். சுப்மன் கில்லை அவர்கள் தக்க வைத்திருக்கிறார்கள். ஒரு துடுப்பாட்டு வீரராக சுப்மன் கில் கட்டாயமாக தேவை என்ற அடிப்படையில் அவருக்கு தான் இப்போதைக்கு தலைமை பதவியில் மாற்றம் வரும் என்று குஜராத் டைட்டன்ஸ் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கவில்லை. ஆனால் அவர்கள் எடுத்திருக்கின்ற 25 வீரர்களும் ஒரு பக்கம் இருக்க, 7 வெளிநாட்டு வீரர்களில் தலைவராக வரக்கூடிய ஒருவர் நிச்சயமாக இருக்கிறார் என்று சொல்லி தெரிகிறது. இங்கிலாந்தின் முன்னாள் அணித்தலைவர், இப்போது இங்கிலாந்தின் வெள்ளைப்பந்து அணியின் தலைவராக மீண்டும் பொறுப்படுத்திருக்கின்ற இங்கிலாந்தின் வெள்ளைப்பந்து அணியின் தலைவர், உலகம் முழுவதும் பெரும் பரபரப்போடு நோக்கப்படுகின்ற வெள்ளைப்பந்து வீரர், குறிப்பாக T20 சர்வதேச போட்டிகளில் அசத்தலாக ஆடக்கூடியவர், இம்முறை ராஜஸ்தான் ராயல்ஸினால் தக்க வைக்கப்படாமல் வெளியேற்றப்பட்டதை அடுத்து அவரை வாங்கி எடுத்திருக்கின்றது குஜராத் டைட்டன்ஸ். அவரும் 12 மாக்கி பிளேயர்ஸில் ஒருவராக இருக்க போகிறார். குறிப்பாக இந்த மாக்கி வீரர்கள் ஏலத்திலே வந்த முக்கியமான வீரர்களில் 3 பேரை குஜராத் டைட்டன்ஸ் குத்தி எடுத்துக்கொண்டது. கையிலே இருந்த பணத்தை பார்த்து பார்த்து பயனுள்ள விதத்தில் செலவழித்தது. ஜாஸ் பட்லர், முகமது சிராஜ் மற்றும் ககிசோ ரபாடா. சிராஜும் ரபாடாவும் வேகப்பந்து வீச்சிலே, பட்டரும் சுப்மன் கில்லும், சாய் சுதர்சனும், வாஷிங்டன் சுந்தரும் ஆரம்ப துடுப்பாட்ட வரிசையிலே,
அதுபோல கிளென் பிலிப்ஸும் உள்ளே வரக்கூடியவராக இருக்க, அதிரடி துடுப்பாட வீரர் ஷாருக் கானையும் கொத்தி எடுக்க, சுழல் பந்து வீச்சுக்கு ரஷீத் கான், சாய் கிஷோர் போன்றோர் இருக்க, இந்த அணியை விட பரமுமான அணியை நாங்கள் இம்முறை ஐபிஎல்லில் பார்க்க முடியாது என்னும் அளவுக்கு மிகச் சிறப்பான தெரிவுகள், சரியான முறையில் செலவு செய்து தங்களுக்கு பொருத்தமான மிகச் சிறப்பான வீரர்களை தெரிவு செய்திருக்கிறது என்று நான் நம்புகிறேன். குஜராத் டைட்டன்ஸை பொறுத்தவரையில் இம்முறை அவர்கள் சுப்மன் கில், சாய் சுதர்ஷன், ரஷீத் கான், ஷாருக் கான் இவர்களை தக்க வைத்துக் கொண்டார். இது தவிர இவர்கள் இம்முறை தெரிந்தெடுக்கக்கூடிய வீரர்களாக பார்த்து எடுத்த வீரர்களுக்கு முதல் ராகுல் டெவாட்டியாவும் அவர்கள் தக்க வைத்துக் கொண்டார். லைஸ் மேன் இல்லாவிட்டால் கூல் மேன் என்று அழைக்கப்படக்கூடியவர். எனவே இம்பாக்ட் பிளேயராக கொண்டு வரக்கூடிய வீரர்களையும் பார்த்து எடுத்திருக்கிறார்கள். என்னை பொறுத்தவரையில் இம்முறை மிகச் சிறப்பான முறையில் தங்களது அணி கட்டமைப்பை சரியான முறையில் பார்த்து 11 பேர் இருக்கின்றார்கள் என்று பார்த்து அதற்கு மேலதிக ஸ்ட்ரென்த், மேலதிக பலத்தை தரக்கூடிய வீரர்களாக பார்த்து தெரிவு செய்த 2 அணிகள், ஒன்று சன்ரைசர்ஸ், அடுத்தது 2வது குஜராத் டைட்டன்ஸ் என்று உறுதியாக சொல்வேன். கொல்கத்தா நைட் ரைடர்ஸ், குஜராத் டைட்டன்ஸ், சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் மும்பை இந்தியன்ஸ் போன்ற அணிகளும் அவ்வாறுதான் தங்களது அணியை உருவாக்கி இருக்கின்றன. ஆனால் இந்த 2 அணிகளைப் போல பலம் பொருத்திய தங்களது உறுதியான 11 இல்லாவிட்டால் உறுதியான 15 கொண்ட அணி என்று வேறு எந்த அணிகளையும் சொல்ல முடியாது. பாருங்கள், குஜராத் டைட்டன்ஸ் இம்முறை துடுப்பாட வீரர்களாக சுப்மன் கில், சாய் சுதர்ஷன், ராகுல் டெவாட்டியா, ஷெஃபேன் ரத்தஃபர்ட், அதுபோல விக்கெட் காப்பாளர்களாக ஜாஸ் பட்லர், குமார் குஷாக்ரா, அனுஜ் ராவத், சகோதர வீரர்களாக ரஷீத் கான், வாஷிங்டன் சுந்தர், ஷாருக் கான், மஹிபால் லம்ரோர், நிஷாந்த் சிந்து, அர்ஷத் கான், ஜெயந்த் யாதவ், கிளென் பிலிப்ஸ் மற்றும் கரீம் ஜனம். சுழல் பந்து வீச்சாளர்கள், தனியே சுழல் பந்து வீச்சாளர்களாக சாய் கிஷோரும் மானவ் சுதரும் 2 பேரும் உள்ளூர் போட்டிகள் மிகச் சிறப்பாக செய்து கொண்டிருப்போர். எனவே உள்ளூர் ஆடுகளங்களை சிறப்பான முறையில் பயன்படுத்துவார்கள். அதுபோல வேகப்பந்து வீச்சாளர்கள் ககிசோர் ரபாடா, முகமது சிராஜ், பிரசித் கிருஷ்ணா, இந்த 3 பேருக்கு இடையில் போட்டி இருக்க இவர்களுக்கு இன்னும் போட்டி வழங்கக்கூடிய இஷாந்த் சர்மாவும் ஜெரால்ட் குவைஸையும் வெளியே அவர்களோடு குர்னூர் பிரார் மற்றும் குல்வந்த் கெஜ்ரோடி ஆகிய இளம் இந்திய உள்நாட்டு பந்து வீச்சாளர்களும் இருக்கின்றனர். எனவே இந்த அணியும் இம்முறை மிகச் சிறப்பான முறையில் மற்ற பெரிய அணிகளுக்கு சவால் விடக்கூடிய அணிகளில் ஒன்றாக இருக்கிறது என்பது உறுதி. ஆனால் இம்முறை இந்த ஏலத்திலே அதிக தொகைக்கு வாங்கப்பட்டவர்கள் மற்றும் அதிக ஏலத்திலே சாதனை படுத்தவர்கள் ஆகியோரை பார்த்து விடலாம். 2025ஆம் ஆண்டு ஐபிஎல்லுக்கான மெகா ஏலத்திலே அதிகமான விலைக்கு வாங்கப்பட்ட வீரர்களை பார்க்கலாம். ரிஷப் பண்ட் 27 கோடிக்கு லக்னோ சூப்பர் ஜாயின்ஸினால் வாங்கப்பட்டார். ஸ்ரேயாஸ் ஐயர் பஞ்சாப் கிங்ஸ் 26.75 கோடிக்கு வாங்கியது. வெங்கடேஷ் ஐயர் கொல்கத்தா நைட் ரைடர்ஸினால் 23.75 கோடிக்கு வாங்கப்பட்டார். அஷ்தீப் சிங்கும் யுஸ்வேந்தர் சஹாலும் பஞ்சாப் கிங்ஸினால் தலா 18 கோடி ரூபாய்க்கு வாங்கப்பட்டார்கள். ஜாஸ் பட்லருக்கு குஜராத் டைட்டன்ஸ் கொடுத்தது 15.75 கோடி. KL ராகுல் டெல்லி கேபிட்டல்ஸ் அவரை வாங்கியது 14 கோடிக்கு. ட்ரெண்ட் போல்ட்டை மும்பை இந்தியன்ஸ் 12.5 கோடிக்கு வாங்கியது. ஜெஃப்ரா ஆர்ச்சரை ராஜஸ்தான் ராயல்ஸ் 12.5 கோடிக்கு வாங்கியது. ஜோன்ஸ் ஹேசல்வுட்டுக்கு ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் கொடுத்ததும் அதே போல 12.5 கோடி. முகமது சிராஜ் 12 கோடி 25 லட்சம் ரூபாய்க்கு குஜராத் டைட்டன்ஸினால் வாங்கப்பட்டார். மிச்சல் ஸ்டாக்குக்கு டெல்லி கேபிட்டல்ஸ் கொடுத்தது 11.75 கோடி. பில் சால்ட் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரினால் வாங்கப்பட்டது 11.5 கோடிக்கு. ஈஷான் கிஷானுக்கு 11.25 கோடியை கொடுத்து சன்ரைசர்ஸ் தன் வசப்படுத்தியது. மார்க்கஸ் ஸ்டோய்னிஸுக்கு இம்முறை வழங்கப்பட்டது 11 கோடி, அவரை வாங்கியது பஞ்சாப் கிங்ஸ். ஜிதேஷ் சர்மாவுக்கு ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு 11 கோடி கொடுத்தது. நடராஜனை டெல்லி கேபிட்டல்ஸ் 10.75 கோடிக்கு வாங்கி கொண்டது. ககிசோர் ரபாடாவுக்கு 10.75 கோடி குஜராத் டைட்டன்ஸ். புவனேஸ்வர் குமாருக்கு 10.75 கோடி கொடுத்து அவரை வாங்கி எடுத்தது ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர். நூர் அகமதுக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் 10 கோடி ரூபாய் கொடுத்தது. இவர்கள் தான் இம்முறை ஏலத்திலே அதிக தொகைக்கு வாங்கப்பட்டவர்கள். இதே போல ஏலத்திலே இம்முறை ஆச்சரியம் தந்த தெரிவு செய்யப்படாமல் போன வீரர்கள், யாரும் வாங்காமல் போன வீரர்களின் பட்டியலில் மிக பெருது. மிக முக்கியமாக டேவிட் வார்னர் ஐபிஎல்லின் கோட்ஸில் ஒருவர், 38 வயது அவருக்கு. ஆனால் ஐபிஎல்லை பொறுத்தவரையில் அவர் ஆடாத அணிகள் கிடையாது, அதுபோல அசத்தாத அணிகளும் கிடையாது. ஐபிஎல்லில் அதிகமான ஓட்டங்களுக்கு குவித்த வெளிநாட்டவர் டேவிட் வார்னர் தான். அவர் டெல்லி கேபிட்டல்ஸ் இருந்து இறுதியாக சன்ரைசர்ஸ் அணிக்கு ஆடியது வரை அசத்தலான ஆட்டங்களை வெளிப்படுத்தி வருவார். அவர் டெல்லி கேபிட்டல்ஸ் இருந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத், பின்னர் முன்பு டெல்லி டேர்டெவில்ஸ், மீண்டும் டெல்லி கேபிட்டல்ஸுக்கு ஆடியது வரை அசத்தலாக ஆடியவர். கடந்த பருவகாலத்தில் கூட அவர் பெரிய அளவு மோசமாக ஆடியது கிடையாது. ஆனால் எப்போது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தின் தலைமை பதவி அவரிடமிருந்து நீக்கப்பட்டதோ இல்லாவிட்டால் மாற்றப்பட்டதோ அதற்கு பிறகு அவருடைய தடுமாற்றம் கொஞ்சம் வெளிப்பட்டது. இப்போது சர்வதேச போட்டிகளிடம் அவர் ஓய்வு பெற்ற பிறகு டேவிட் வார்னர் இம்முறை ஐபிஎல்லில் தெரிவு செய்யப்படாது மிகப்பெரிய ஆச்சரியம். 2 கோடி ரூபாய் அடிப்படை தொகையோடு வந்த அவர்தான் ஐபிஎல் வரலாற்றிலேயே அதிகூடி ஓட்டங்களுக்கு குவித்த வெளிநாட்டு துடுப்பாட்ட வீரர். 184 போட்டிகளில் 6565 ஓட்டங்களுக்கு குவித்திருக்கின்ற டேவிட் வார்னர் ஐபிஎல் வரலாற்றிலே அதிகமான ஓட்டங்களுக்கு குவித்த ஒரு வரிசையில் விராட் கோலி, ஷிகர் தவான், ரோஹித் சர்மா ஆகியோருக்கு அடுத்ததாக 4ஆம் இடத்தில் இருப்பவர். 500 ஓட்டங்களை அதிக தடவை கடந்த ஒருவராக விராட் கோலியோடு சமனாக சாதனை வைத்திருப்பவரும் டேவிட் வார்னர். 500 ஓட்டங்களை 7 பருவகாலத்தில் தனித்தனியாக தாண்டி இருக்கிறார். ஆனால் இம்முறை அவரை யாரும் தெரிவு செய்யவில்லை. ஒன்று, அவரது வயது முதிர்ந்த
காலம் ஒரு காரணமாக இருக்கலாம். ஒன்று, அவருக்கு வயது முதிர்ந்திருப்பது ஒரு காரணமாக இருக்கலாம். அதுபோல இப்போதும் அண்மையில் நடைபெற்று முடிந்த மேக்ஸ் 60 சுற்று போட்டியிலும் மேற்கிந்திய தீவில் வைத்து அதிகமான ஓட்டங்களை குவித்தவராக இருந்தார். ஸ்ட்ரைக் ரேட் 181. இரண்டாவது, அவர் வேறு எந்த அணிகளுக்கும் சரியான முறையில் பொருந்தி போக மாட்டார். 2 கோடி ரூபாய் தொகை அதிகம் என்று சொல்லி கருதியிருக்கிறார். இன்னொருவர் 2 கோடி ரூபாய்க்கு தன்னை பதிவு செய்து கொண்ட ஷர்தல் தாக்கூர், சென்னை சூப்பர் கிங்ஸின் நட்சத்திர வீரராக விளங்கிய ஒருவர், தொடர்ச்சியாக மிகச் சிறப்பான முறையில் ஆடிய ஒருவர். ஆனால் கடந்த பருவகாலத்தில் அவர் பெரிய அளவில் துடுப்படுத்த ஆடவில்லை. 9 போட்டிகள் தான் அவருக்கு வாய்ப்பு கிடைத்தன. அதுபோல இம்பாக்ட் பிளேயர் விதிமுறை வந்த பிறகு இப்படியான வீரர்களை பெரிய அளவில் யாரும் பொருட்படுத்தவில்லை என்பதும் காரணமாக இருக்கலாம். டெல்லி கேபிட்டல்ஸ் 2022 பருவகாலத்தில் தக்க வைத்துக் கொண்ட பிருத்திவி ஷாவையும் இம்முறை யாரும் எடுக்கவில்லை. அதுபோல இங்கிலாந்தின் ஜானி பேஸ்டோ, நியூசிலாந்தின் டேரல் மிச்சல், குறிப்பாக சென்னை சூப்பர் கிங்ஸினால் கடந்த பருவகாலத்தில் 14 கோடி ரூபாய்க்கு வாங்கப்பட்டவர் மினி ஆக்ஷனிலே. ஆனால் நியூசிலாந்தை பொறுத்தவரையில் அவர் கட்டாயமாக தேவைப்பட்டிருந்தார். இந்தியாவில் இடம்பெற்ற உலகக்கிண்ண போட்டிகளில் அசத்தலாக ஆடியவர். இப்படியான சில வீரர்களும் இம்முறை அணிகளால் ஏதோ ஒரு காரணத்தால் வாங்கப்படவில்லை என்பதை நாங்கள் ஆச்சரியமாக பார்க்க வேண்டியிருக்கிறது. அதுபோல இந்த முறை ஐபிஎல்லில் மிக நீண்ட காலமாக தத்தம் அணிகளுக்கு விசுவாசமாக இருந்த பலர் தங்களது அணிகளை விட்டு விலகிச் சென்றிருக்கிறார்கள் என்பது சுவாரஸ்யமானது. பல ரசிகர்கள் அவர்களை உருவ அமைப்பை பார்த்தாலே, ஓ, இவர் இந்த சீருடையை தான் அணிந்திருப்பார் என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு மிக நீண்ட காலமாக தங்கள் சொந்த அணிகள் போல ஆடியவர்கள். அதிலே மிக முக்கியமானவர் புவனேஸ்வர் குமார். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கு புவனேஸ்வர் குமாருக்கும் இடையே இருக்கின்ற பந்தம் ஒரு பெற்றோருக்கும் பிள்ளைக்கும் இருக்கின்ற பந்தம் போல. 11 வருட காலம் அவர்களுக்காக ஆடியவர், தலைமை தாங்கியும் இருக்கின்றார். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தின் அதிகூடிய விக்கெட்டுகளை ஐபிஎல்லில் பெற்றுக் கொண்டவர் அவர் தான். 11 வருட காலம் ஆடிய பிறகு இப்பொழுது அவர் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரினால் வாங்கப்பட்டுள்ளார். காரணம், சன்ரைசர்ஸ் அவரை தக்க வைக்கவில்லை. ரிஷாப் பாண்ட் டெல்லி கேபிட்டல்ஸில் 9 ஆண்டுகள் ஆடிய பிறகு இப்பொழுது தானாக விலகி தன்னை ஏலத்தில் விடுமாறு கேட்டிருந்து அவர் விலகி இருந்தார். அவர் இப்பொழுது ஐபிஎல் சாதனை படுத்துகிறார். இஷான் கிஷான் மும்பை இந்தியன்ஸில் 7 வருட காலம் ஆடியவர். இப்பொழுது 7 வருட காலம் 2644 ஐபிஎல் ஓட்டங்களை பெற்றவர். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தின் மிக முக்கியமான வீரராக அழைக்கப்படுகிறார். அதுபோல முகமது சிராஜ் தான் ஆட ஆரம்பித்த காலத்திலிருந்து தான் ஐபிஎல் போட்டிகளில் ஆட ஆரம்பித்த காலத்திலிருந்து, அதாவது 7 வருடங்களாக ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரில் மிக முக்கியமான வேகப்பந்து வீச்சாளராக இருந்தவர் இம்முறை தக்க வைக்கப்படவில்லை. ஆனால் அவருக்கு வழங்கப்பட்ட தொகை 12.25 கோடி. 93 விக்கெட்டுகளை எடுத்துக்கொண்டவர் இப்போது குஜராத் டைட்டன்ஸோடு சேர்ந்திருக்கின்றார். அதே போலத்தான் ராஜஸ்தான் ராயல்ஸின் மறக்க முடியாத வீரர்களில் ஒருவராக, நீண்ட காலம் பிரிக்க முடியாத ஒருவராக இருந்த ஜாஸ் பட்லர் இம்முறை அந்த அணியிலே இல்லை. சில வேளைகள் குஜராத் டைட்டன்ஸுக்கு தலைமை தாங்கி ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு எதிராக ஆடலாம். 15.75 கோடி வழங்கப்பட்டு 3582 ஓட்டங்களை குவித்த ஜாஸ் பட்லரை வாங்கி எடுத்திருக்கின்றது குஜராத் டைட்டன்ஸ். சென்னை சூப்பர் கிங்ஸின் பிரிக்க முடியாத அங்கங்களில் ஒருவராக தோனியின் செல்லப்பிள்ளையாக விளங்கிய தீபக் சகார் 7 வருடங்களுக்கு பிறகு இப்போது சென்னையில் ஆடப்போவதில்லை. அவர் மும்பை இந்தியன்ஸினால் வாங்கப்படுகிறார். கிட்டத்தட்ட 10 கோடி, அதாவது 9.25 கோடிக்கு வாங்கப்படுகிறார். கொல்கத்தா நைட் ரைடர்ஸின் உபதலைவராக நீண்ட காலம் அந்த அணியின் மிக முக்கியமான அங்கத்தவராக விளங்கிய நிதிஷ் ராணா இப்பொழுது அந்த அணியில் இல்லை. அவரது மனைவி விஸ்வாசம் என்பதை கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் மறந்துவிட்டது என்று கவலையோடு சாடியிருந்தார். சகோதரி வீரரான நிதிஷ் ராணா இம்முறை 4.2 கோடிக்கு ராஜஸ்தான் ராயல்ஸினால் வாங்கப்படுகிறார். தக்க வைக்கப்பட்ட 6 வீரர்களில் அவர் உள்ளடக்கப்படவில்லை என்பது நிதிஷ் ராணாவின் ரசிகர்கள் பல பேருக்கு வருத்தம் தான். அதே போல 7 ஆண்டுகளாக பெரிய அளவில் போட்டிகளில் ஆடாவிட்டாலும் சென்னை சூப்பர் கிங்ஸின் வீரர்களில் ஒருவராக விளங்கிய மிச்சல் சாண்டர் இப்போது இல்லை. அவரை மும்பை இந்தியன்ஸ் அவரது அடிப்படை தொகையான 2 கோடி ரூபாய்க்கு வாங்கி எடுத்திருக்கிறது. எனவே இம்முறை ஐபிஎல் இந்த மெகா ஆக்ஷன் பல்வேறு மாற்றங்களை செய்து ஒரு சின்ன மினி சூறாவளி போல, அல்ல மெகா ஏலம் தான், ஆனால் ஒரு மெகா சூறாவளி போலவே பல்வேறு வீரர்களை அங்கே இங்கே மாற்றி போட்டுவிடும். எனவே இந்த வீரர்களை நாங்கள் இத்தனை காலம் பார்த்த சீருடைகள் இனி மாற்றி பார்ப்பது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். இம்முறை இலங்கை வீரர்கள் 6 பேர் ஐபிஎல்லில் ஏலத்துக்கு தெரிவு செய்யப்பட்டார்கள். ஏற்கனவே மதீஷ பத்ரன மட்டுமே இலங்கை வீரர்கள் தக்க வைக்கப்பட்டவராக இருக்க, தொடர்ச்சியாக ஐபிஎல் அண்மை காலமாக ஆடி வந்த இலங்கையின் 2 வீரர்கள், குறிப்பாக வனிது ஹசரங்க, மஹேஷ் தீக்ஷண 2 பேரும் இதுவரை காலமும் வெவ்வேறு அணிகளில் ஆடியவர்கள். வனிது சன்ரைசர்ஸுக்கும் அதுபோல் மஹேஷ் தீக்ஷண சென்னை சூப்பர் கிங்ஸும் ஆடியவர்கள். இந்த 2 பேரும் சேர்ந்து இம்முறை ராஜஸ்தான் ராயல்ஸில் ஒரு சுழல் வலை விரிக்கப் போகிறார்கள் போல தெரிகிறது. துஷ்மந்த் சமீர அடிக்கடி உபாதைக்குள்ளானவர், இலங்கைக்காக ஆடும்போது அடிக்கடி உபாதைக்குள்ளாகின்றவர். இம்முறை தன்னுடைய 2வது ஐபிஎல் தொடருக்காக அழைக்கப்படுகிறார். ஆனால் அவர் ஆடப்போகிறது புதிய அணி ஒன்றுக்காக அவர் அழைக்கப்படுகிறார். கடந்த முறை லக்னோ சூப்பர் ஜாயன்ஸுக்காக ஆடியவர் இம்முறை டெல்லி கேபிட்டல்ஸுக்காக அழைக்கப்படுகிறார். கமிந்து மெண்டிஸ் முதல் தடவையாக ஐபிஎல் ஏலத்தில் இம்முறை எடுக்கப்படுகிறார். அவரது அடிப்படை தொகைக்கு அவருக்கு ஏலம் கிடைத்திருக்கிறது. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தில் நடத்தும். சன்ரைசர்ஸ் அவரை மிரர் மெண்டிஸ் என்று சொல்லி குறிப்பிடுகிறார். அதாவது எம்பிடெக்ஸ், அவர் 2 கரங்களாலும் பந்து வீசுவது கிட்டத்தட்ட கண்ணாடி போல, பிம்பங்கள் போல என்று சொல்லி குறிப்பிடுகிறார். எவரை எவ்வாறு பயன்படுத்த போகிறார்கள் என்பது சுவாரஸ்யமான கேள்வி. இதே போல கடந்த பருவகாலத்திலும் மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு மும்பை இந்தியன்ஸினால் வாங்கப்பட்டிருந்த நுவான் துஷார் இம்முறை ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரினால் கொள்வனம் செய்யப்படுகிறார்.
அவருக்கான பொருத்தமான வாய்ப்புகள் கிடைத்து அவரை பொருத்தமான முறையில் RCB பயன்படுத்திக் கொள்ளுமா என்பது நாங்களும் எதிர்பார்த்துக்கின்ற சுவாரஸ்யமான கேள்வி. ஆனா இதையெல்லாம் தாண்டி பெரிய ஆச்சரியத்தை கொடுத்த ஒருவர் இளம் வேக பந்து வீச்சாளர், இதுவரைக்கும் இலங்கைக்காக தன்னுடைய சர்வதேச அறிமுகத்தை மேற்கொள்ளாத இஷான் மாலிக். இஷான் மாலிங்கவை பெரிய அளவில் இலங்கை ரசிகர்களுக்கே தெரியாது. ஆனால் அதிவேகமாக பந்து வீசி இலங்கை ஏ அணிக்காக, அதுக்கு முதல் இலங்கையின் 19 வயதுக்கு உட்பட்ட அணிக்காக மிகச் சிறப்பாக கலக்கி வருவர். இவரை 1.2 கோடிக்கு முறை சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வாங்கி எடுத்திருக்கிறது. இவரது வேகம் நிச்சயமாக இந்திய ஆடுகளங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும், அசத்தலாக இருக்கும். இந்த வேகம் கொஞ்சம் அதிசயம் தரக்கூடியது என்று சொல்லி அவரை இங்கே பார்த்து எடுத்திருக்கிறார்கள். எனவே அவருக்கு இதுவரை காலமும் கிடைக்காத ஒரு பெரிய வாய்ப்பு IPL மூலமாக ஒரு பெரிய எக்ஸ்போஷர் கிடைத்திருப்பதாக நாங்கள் நினைக்கிறோம். அதை சரியான முறையில் பயன்படுத்தி இஷான் மாலிங்க இலங்கை அணியிலும் தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள அதை பயன்படுத்துவாரான்னு பார்க்கலாம். விஜயகாந்த் வியாஸ்காந்த் கடந்த பருவகாலத்தில் இதே சன்ரைசர்ஸ் அணியால் தான் வாங்கப்பட்டிருந்தார். அங்கே அவருக்கு கிடைத்த வாய்ப்பு இலங்கை தேசிய அணியிலும் அவரை கொண்டு வர வேண்டும் என்ற அழுத்தத்தை கொடுத்தது. இம்முறை வியாஸ்காந்த் தெரிவு செய்யப்படவில்லை. இலங்கை வீரர்களில் வியாஸ்காந்த், கத்துனிசங்க 2 பேரும் ஏலத்துக்கு அழைக்கப்பட்டு அவர்களது பெயர்கள் உள்வாங்கப்படவில்லை. இதேவேளை பெயர்களை பதிந்து வைத்திருந்த சரித் அசலங்க, தசுன் சானக் ஆகியோர் அழைக்கப்படவே இல்லை. காரணம் அவர்கள் தங்கள் அணிகளுக்கு பொருத்தமற்றவர்கள் என்று சொல்லி அணிகள் கருதுகிறது. ஆனால் இஷான் மாலிங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்தி தனது அணியின் இருப்பை உறுதிப்படுத்திக் கொள்வார் என்பதை IPL தான் பதிவு சொல்ல வேண்டும். IPL அவருடைய பெறுபேறு பதிவு சொல்ல வேண்டும். அதுவரை உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். இம்முறை எந்த அணி அதிக பலம் பொருந்திய அணியாக தன்னை ஏலத்தின் மூலமாக மாற்றியிருக்கிறது? எந்த அணி மிக மோசமான முடிவுகளை எடுத்திருக்கிறது? மிகச் சிறப்பான முடிவுகளை எடுத்த அணி எது? அதிகமான தொகையை செலவழித்து சரியான வீரர்களை வாங்கி கொண்ட அணியாக நீங்கள் கருதுகின்ற அணி எது? உங்களுடைய கருத்துக்களை குறிப்பிடுங்கள். அதுபோல இதை வைத்துக் கொண்டு நாங்கள் இம்முறை IPL ஃபேவரைட்ஸ் யார் என்று சொல்லி நாங்கள் நிச்சயமாக குறிப்பிட முடியாது. ஆனால் தங்களுடைய அணியை பலமான முறையில் கட்டமைத்த அணிகளாக நான் ஏற்கனவே சொன்ன விடயங்களுக்கு நீங்கள் ஒரு சில அணிகளை கருதி இருக்கலாம். அதுபோல புதிய தலைவர்களை முறை மாறப்போகின்றார்கள். பல அணிகளுக்கு நடப்பு சாம்பியனாக இருந்த கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் நடப்பு சாம்பியனாக தன்னை கொண்டு வந்த தலைவரோடு ஆடப்போவதில்லை. இன்னும் சில அணிகள் தங்களுடைய புதிய தலைவர்களை கொண்டு வரப்போகிறார்கள். அதுபோல எத்தனை அணிகள் இம்முறை இந்திய தலைவர்களையும் எத்தனை அணிகள் வெளிநாட்டு தலைவர்களையும் கொண்டு வரப்போகிறார்கள் என்பது சுவாரஸ்யமாக இருக்கு. மார்ச் வரை காலம் இருப்பதால் இனி அணிகளை கட்டமைக்க, அதுபோல அதற்கிடையில் யாராவது உபாதை ஏற்பட்டால் மாற்றிக்கொள்ள என்று பல்வேறு விதிமுறைகளோடு இம்முறை பார்க்க போகிறோம். சுவாரஸ்யமான ஒரு IPL மார்ச் மாதம் இடம்பெற போகிறது. அதற்கு முதல் நடைபெறப் போகின்ற கிரிக்கெட் நகர்வுகளையும் IPL நகர்வுகளையும் சுவாரஸ்யமாக நாங்கள் பார்த்திருப்போம். இந்த IPL அணிகளை பற்றிய தொகுப்பை பற்றி உங்களுடைய கருத்துக்களை குறிப்பிடுங்கள். உங்களுக்கு பிடித்த IPL அணி எது? அதுபோல இம்முறை ஆடுகிற புதிய நட்சத்திரங்கள், IPL-க்கு வரப்போகிற புதிய நட்சத்திரங்களில் உங்களுக்கு மிக பிடித்தவர்கள் யார் என்பதை மறக்காமல் குறிப்பிடுங்கள்.